இங்க ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு வயரை பிடிச்சு இழுத்து விட்டுடுறா. உடனே மேல கொதிச்சுக்கிட்டு இருந்த ரைஸ் குழந்தை மேல விழுந்துருது. அந்த குழந்தை வலியால துடிச்சிருது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே குழந்தையோட கண்ணு தெரியாத அம்மா ஓடி வர்றா. ஆனா அவளும் கண்ணு தெரியாததால ரைஸ் வாட்டர்ல வழுக்கி கீழே விழுந்துடுறா. அந்த எரியிற வேதனையிலும் குழந்தைய கைகளால தேடுறா. அதிர்ஷ்டவசமா குழந்தைக்கு கையில மட்டும்தான் பேன் ஆயிருக்கும். இருந்தாலும் குழந்தைய ஒழுங்கா பாதுகாக்கலையேன்னு அவங்க அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. சோ ஒரு டேப் ரெக்கார்டர்ல குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வாய்ஸை கட் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு பெல்ல எடுத்து குழந்தையோட பாடியில கட்டி விடுறா. இதுக்கப்புறம் குழந்தை எங்க போனாலும் அம்மாவால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பேரண்ட்ஸோட அன்புலையும் பராமரிப்புலையும் குழந்தை நல்லா வளர்ந்து அவங்களோட கண்களா ஆயிடுறா. அவளோட டிராயிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. ஹோட்டல்ல மெனுவை படிச்சு காட்டுறா. வித்தியாசமா பாக்குறவங்கள பத்தி அந்த குட்டி பொண்ணு கவலைப்படுறதே இல்ல. ஆனா ஒரு நாள் அந்த குட்டி பொண்ணு அவ அப்பாவோட பொருட்களை சேல்ஸ் பண்ண போனப்ப சிட்டி ஆபீசர்ஸ் அங்க வந்துடுறாங்க. மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணோட கண்ணு தெரியாத அப்பாவை மட்டும் கைது பண்ணிடுறாங்க. அப்போதான் தன்னோட அப்பா எவ்வளவு பலவீனமானவர்னு அவளுக்கு புரியுது. சம்டைம்ஸ் அந்த குட்டி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அவங்க அம்மாவுக்கு எந்த மெடிசின் கொடுக்கணும்னு சரியா தெரியாது. ஸ்மெல் பண்ணி பார்த்து தான் கொடுப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு இப்போ வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா. அவ குழந்தையா இருக்கும்போது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச அன்பும் பாசமும் இப்போ அவளுக்கு சுமையா தெரிய ஆரம்பிக்குது. அவளோட அம்மா ஏதாவது ஹெல்ப் கேட்டாலும் வாயால கமெண்ட் மட்டும் தான் பண்றா. அவளோட அப்பாவுக்கும் அதே நிலைமை தான். ஒவ்வொரு நாளும் அவ ஸ்கூல் போகும்போது அவளோட அம்மா அவளோட அவுட்ஃபிட் எல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஆனா அது கூட இப்போ அவளுக்கு சங்கடமாயிடுது. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து பொண்ணை கூட்டிட்டு வரலாம்னு அந்த அம்மா போகும்போது அந்த பொண்ணு அவளோட பெல் சத்தத்தை மறைச்சிடுறா. ஏன்னா பிளைண்டான அம்மா அவளை ஸ்கூல்ல கூப்பிட வர்றது அவளுக்கு பிடிக்கல. ஆனா அவளோட சென்ட் ஸ்மெல்ல வச்சு அவங்க அம்மா அவளை ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. இதனால அவங்களுக்குள்ள சண்டை வருது. அவளோட போன் ரிங் ஆகுறத பார்த்து அவங்க அம்மா போனை உடைச்சிடுறாங்க. பதிலுக்கு அவளும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கேசட்டுகளை எல்லாம் உடைச்சிடுறா. மறுபடியும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு அன்னைக்கு வீட்டை விட்டே வெளியே போயிடுறா. அவங்க ரெண்டு பேரும் நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவ வரல. அடுத்த நாள் ஸ்கூல்லையும் கால் பண்ணி கேக்குறாங்க. அங்கேயும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஒரு நாள் போலீஸ்க்கு ஒரு அடையாளம் தெரியாத பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்குதுன்னு அவங்க அப்பா அம்மாவை வந்து பார்க்க சொல்றாங்க. அவங்களும் பயந்துகிட்டே போய் பார்த்ததுல அவங்க பொண்ணு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகி ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த டைம்ல அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணி திரும்பி வர்றா. அவளோட அப்பா அம்மா அங்க இல்லாததால உடஞ்சி போன கேசட்டை எடுத்து ரிப்பேர் பார்த்துட்டு அதை டேப்ல போட்டு ஆன் பண்றா. அப்போ அவங்க அம்மா, என் மகளை நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சைல்டுஹுட்ல சேவ் பண்ணி வச்ச ஆடியோ கேக்குது. அதை கேட்ட உடனே அவளுக்கு அம்மாவோட உண்மையான அன்பு புரியுது. சடன்லி அவ வீட்டை விட்டு வெளியே போய் அவளோட பேரண்ட்ஸை தேட ஆரம்பிக்கிறா. அவளோட பேரண்ட்ஸும் கொட்டுற மலையில விடாம அவளை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அம்மா நான் அம்மாவா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க. திடீர்னு அங்க அந்த பொண்ணோட சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்கன்னு புரியுது. உங்களுக்கும் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. மூவி நேம் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன்.